लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितराणतृणायमेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2138வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 687வது பெரிய திருமொழி பாசுரம். சிறு புலியூர் என்கிற திவ்ய தேசத்திலிருந்து இந்த பாசுரத்திலே திருமாலிருஞ்சோலை பெருமாளையும் சேவிக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை சேவிக்கலாம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணல் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துடித்தருள வேணும் துணிந்து. 687வது பெரிய திருமொழி பாசுரம். சேய் ஓங்கு திருமாலிரஞ்சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாது மறை நான்கினில் உள்ளாயோ தீயோம்புகை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தாயோ உன் தடியார் உனது அடியார் மனத்தே உன் அடியார் மனத்தாயோ அறியேன் எனக்கு இது உரையாய் என்று பெருமாளை பார்த்து சொல்லுகிறார். மிகவும் உயர்ந்ததாய் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மூர்த்தியார் திருமாலிருஞ்சோலை மலையிலே கல்லழகனாய் இருக்கக்கூடிய நித்தியவாசம் செய்யக்கூடிய ஆச்சரியமான சொரூபத்தை உடையவனே நீ அங்கே இருக்கிறாயா? மறை நான்கின் உளாயோ என்றால் 4 மறை என்று அழைக்கப்படுகிற ரித்கஜு சாமம் அதர்வனம் என்கிற வேதத்தின் மூலமாகத்தான் உன்னை அறிய முடியும் என்று சொல்லுகிறார்களே, அதனால் நீ வேதத்தின் பொருளாக வேதத்திற்குள் இருக்கிறாயா? தீ ஓம்பு கைமறையோர் என்றால் எப்போதும் ஓமம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய கைகளை உடையவரான வைதிகர்கள் வாழ்கிற இந்த திருசைலம் திருப்புலியூரிலே சலசயன பெருமாளாக இருக்கிறாயா? அல்லது உன்னுடைய அன்பனுடைய நெஞ்சத்திற்குள் இருக்கிறாயா? எனக்கு தெரியவில்லை, எனக்கு நீயே தான் காட்டியருள வேண்டும், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தனக்கு உண்டான ஒரு சந்தேகத்தை பெருமாளிடம் சொல்லுகிறார். திருமாலே நீ வேதங்களிலே இருக்கிறாயா? சிறுபுலியூர் சலசயன கோயிலிலே இருக்கிறாயா? அன்பர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறாயா? இன்ன இடத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை, அடியேனுக்கு அதை சொல்லி அருள வேண்டும், தெரிவித்தருள வேண்டும் என்று கேட்கிறார். சிறுபுலியூர் விஷயமான இந்த திருமொழியிலே இத்தலத்து பெருமானை பற்றி பேச வேண்டியிருக்க திருமாலிருஞ்சோலையான அழகனை பற்றி பேசுகிறார். மாயா என்ற அழகனை விழித்தது என்ன காரணம் என்றால் 4 வேதங்கள் சிறுபுலியூரிலே சலசயனத்திலே அடியார் மனம் என்னுமிடங்களில் எல்லாம் எம்பெருமான் ஒருவனே என்று உண்மையை விளக்குதல் இப்பாட்டினின் உள்ளுரையாதலாலே திருமாலிருஞ்சோலையில் உறைபவனும் இவனேதான் என்பது மறையாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எம்பெருமானே வேதமும் வைதிகருடைய இருதயமும் உனக்கு இருப்பிடம் என்று சாஸ்திரங்களிலே சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்போது பிரத்யட்சமாக இந்த திருப்புலியூரிலே சலசயனத்தில் இருப்பதனால் நான் பார்க்கலாகிறது. ஆகவே பிரத்யட்ச பிரமாணத்தையே பிரதானமாக கொண்டு சாஸ்திர பிரமாணங்களை அடுத்ததாக வைத்து கொண்டு சாகசம் அடியனுக்கு இல்லாமையால் எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லாத காரணத்தால் என்று ஆழ்வார் தன்னை சொல்லிக் கொள்கிறார். இல்லாமையால் உன் இருப்பிடம் என்னவோ என்று எனக்கு தெரியவில்லை. சாஸ்திரங்களாலும் வேதங்களாலும் நீ எங்கே இருக்கிறாய் என்று அறிய முடியும் என்றாலும் அவற்றை விளக்கி அறிந்து கொண்டு தேடுகிற அளவிற்கு எனக்கு சக்தி இல்லை. எனவே நீயே அதை சொல்லி அருள வேண்டும் என்று சொன்னார்.
இதை பெரியவாச்சான் பிள்ளை எழுதுவதாக அனங்காச்சாரியார் சொல்லுகிற போது சொல்லுகிறார். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்னவென்றால், இத்தால் சொல்லிற்றாய்த்து சௌவரி பல வடிவம் கொண்டா போலே இவ்வோவிடங்கள் தோறும் இனி அவருக்கில்லை என்னும்படி குறையற வர்த்திக்கிறபடியை காட்டி கொடுத்தான் என்று எல்லா இடத்திலும் தான் இருக்கிறான் என்பதை பெருமாள் சொன்னதாக பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய உரையிலே எழுதுகிறார். சாஸ்திரங்களை கொண்டே அறிய வேண்டியிருக்கிற அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகங்களாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய உருவத்தை கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படியாக அச்சாரூபங்களாகவும் அவரே இருக்கிறார். நெஞ்சிலே அனுபவிக்கும்படியாக அந்தராத்மியாகவும் இருக்கிறார். எல்லா விதமான வடிவுகளையும் அவரே சேவை சாதிப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்தை அடிவற்றியே கூரத்தாழ்வார் தன்னுடைய வரதராஜஸ்வத்திலே ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமாள் அழகனாய் இருக்கிறார். இங்கே சிறுபுலியூரிலே சலசைனத்து பெருமாளாய் இருக்கிறார், அந்தராத்மியாய் இருக்கிறார், வேதங்களை சொல்லக்கூடிய வேதங்களில் உட்பொருளாய் இருக்கிறார் என்றெல்லாம் நினைத்தாலும் கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. பெருமாளே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்ட பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். சேயோங்கு தன் திருமாலின் சோலை மலை உறையும் மாயா எனக்கு குறையா இது மறை நான்கினில் உளாயோ தீயோம் புகை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தாயோ உன் அடியார் மனத்தேயோ அரியேனே என்று நீர் எங்கே இருக்கிறீர் நமக்கு காட்டிவிட வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளே அடுத்த பாசுரம். ஆயேன வாச்சா மனசேந்திரியவா வித்யாப்தனாவா பிரகதேஸ்வாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்வை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.